السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்பாளர், எல்லாம் அல்ல விவகாரம் திருநாமம் கொண்டு வார்த்தைகளை ஆரம்பம் செய்யும். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து குடும்பங்கள் மீதும் இன்றைக்கும் உண்டாக்குமாக ஆகும். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, பொறுப்பான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து பார்த்துக் கொள்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷாஅல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்ததற்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்பவர்களுடைய நிலை, அதற்கு பிறகு வெற்றியாளர்களாக சொர்க்கத்தில் பிரவேசிக்கிறவருடைய நிலைகள் என்னவெல்லாம் இருக்கும் என்று சில வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தார். வமன் தாப வஅமில ஸாலிஹன், யார் தங்களுடைய பாவங்களை நினைத்து வருந்தி பச்சாதாபப்பட்டு பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மத்தாபா, அவர்கள் முற்றிலும் அல்லாஹ்விடமே திரும்பிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார். பாவ மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தை அளவிலே, உதட்டளவிலே இருக்காமல் ஆழமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறைகள் இஸ்திக்ஃபார் செய்வேன், பாவ மன்னிப்பு கேட்பேன் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். முன்பின் பாவங்கள் என்று மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பாவங்கள் செய்வார்களா என்றல்ல. சில சருகுதல்கள் என்று ஏற்படுகிற போது அதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறார். பல நிகழ்வுகள் இருக்கிறது. கண் தெரியாத ஒரு சஹாபி வருகிற போது, இவர் இப்போது வருகிறாரே, கொஞ்சம் கழித்து வரலாமே இதெல்லாம் மிக சாதாரணமாக எழுதுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தவறை வெளிப்படுத்துகிறார், வசனங்களாக இறக்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறைக்கவில்லை. இன்றளவும் அந்த வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அபஸ வ தவல்லா அஞ்சாவுல் ஆமா, அவர் முகம் திருப்பினார், கடுகெடுத்தார், கண் தெரியாதவர்களுடைய சபைக்கு வந்து ஊதிவார் நடந்து கொண்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சரி, குர்ஆனுடைய வசனம் மறைக்க முடியாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், ஓதி காட்டினார்கள் என்று சொன்னார். அதைவிட உச்சபட்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்கிற அந்த நபித்தோடர் தான் இந்த வசனம் இறங்குவதற்கான காரணம். அவர் வருகிற போதெல்லாம் தன்னுடைய மேலாடை எடுத்து விரித்து கொடுத்து, மர்ஹபன் பிமன் ஆத்தமனி அல்லாஹ், யார் பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை கண்டித்தானோ, என்னை குறைபட்டு கொண்டானோ அப்படிப்பட்டவரை வருகை என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவருக்கு வாழ்த்து சோபனம் சொல்கிறார். அது யாரும் செய்ய மாட்டார். ஒரு முறை சொன்னால் போதுமானது, அது சொல்லாமலே இருக்கலாம். வசனம் இறங்கிவிட்டது, மக்களுக்கு தெரிந்துவிட்டது, இது உம்மத் ஓது போகிறது, கியாம நாள் வரைக்கும் அது வரலாறு இருக்க போகிறது, அது வேறு விஷயம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி
தனது நிலையை உணர்த்துகிறார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்கள் சருகுதலுக்காக, அதை பாவம் என்று சொல்லக்கூடாது, இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இருக்கிறார் என்று சொன்னால், சதா பாவத்தின் மூழ்கி இழைக்கிற நாம் நம்முடைய பாவ மன்னிப்புகள் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி பாவ மன்னிப்பு செய்கிற போது உள்ளபடியே கண்ணீர் கசிந்துருகி இறைவனுக்காக அந்த பாவத்தை பாவம் என்று நினைக்க வேண்டும். முதலில் நிறைய பேருக்கு பாவங்கள் பாவங்களாகவே தெரிவதில்லை. அதை பிரித்து பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் நிறைய பேருக்கு இல்லை இன்றைய காலகட்டத்தில். ஏனென்றால் அவர்கள் சர்வசாதாரணமாக அதை செய்து உரசி பார்ப்பதில்லை, மார்க்கத்தை உரசி பார்ப்பதில்லை, அதை கேட்பதில்லை. ஒரு வியாபாரத்திலோ அல்லது விவசாயத்திலோ அல்லது வாழ்க்கை நடைமுறைகளிலோ ஏதேனும் சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக காட்டுகிற அக்கறையில் ஒரு பங்கு கூட மார்க்கத்தை குறித்து கேட்பதில்லை. இது செய்யலாமா, இது சரிதானா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, எப்படித்தான் செய்வது என்கிற கேள்விகள் எவ்வளவோ இருக்கு. எதுவோ அவர்கள் தெரிந்தது மாத்திரம் செய்து கொண்டு போகிறார்கள். அப்படி அல்ல, கல்வி சம்பந்தமாக வெட்கப்படவே கூடாது. நம்ம முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேருக்கு கல்வி கிடைக்காதுன்றார். ஒன்று வெட்கப்படக்கூடியவர், இன்னொன்று பெருமை அடிக்கும். நான் கல்வி கேட்பதற்கு, சந்தேகங்களை தீர்ப்பதற்கு நான் வெட்கப்பட்டேன் என்றால் எனக்கு கல்வி கிடைக்காது. எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே, நான் என்ன எதற்காக பிறரிடத்தில் கேட்க வேண்டும் என்று பெருமை கொண்டார். பிறகு அந்த கல்வி அத்தோடு நின்று போய்விடும், வளரும். கல்வி என்பது அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், தொட்டில் முதல் மரணக்குடி வரை, மினல் மஹதி இலல், தொட்டில் முதல் மன்னரை வரை கல்வி. அபு அலி சீனா மருத்துவ உலகம் அவரை அபிசன்னா என்று அழைக்கிறது. இப்போ மரணப்படுக்கையில் கிடக்கிறார், பெரிய அறிவாளி. அவருடைய இறுதி நேரம் என்று அறிந்து மக்கள் எல்லாம் வரிசையாக வந்து அவரிடத்தில் முசாபாக செய்கிறார்கள். அந்த வரிசையில் ஒரு ஆலிம் நிற்கிறார் என்று தெரிந்ததும் தன்னுடைய உதவியாளர்கள் கொஞ்சம் தூக்கி உட்கார வைக்கிறேன், உட்கார சொன்னார். ஏன் இவ்வளவு சிரமம்? அப்படியே படுத்து கிடக்கு. வருகிறவர் கையைத்தான் முசாபா செய்ய போகிறார்கள். இல்லை இல்லை, ஒரு ஆலிம் இருக்கிறார், அவரிடத்திலே சில விஷயங்கள் பேசுகிறார். வாழ்வின் இறுதி தருணத்திலே அந்த ஆலிமிடத்திலே கை கொடுத்து என் சொத்துக்களை எவ்வாறு பிரித்துக் கொள்வது என்று மார்க்கம் எனக்கு சொல்லுகிறது, சொல்லுங்கள் என்று கேட்கிறது. அவர்கள்தான் பெரிய மனிதர்கள், அவர்கள்தான் உண்மையிலே அறிவாளிகள். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அடிப்படையிலே பேசினாலோ நடந்தாலோ அது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். வஷாவில் முக்கில் என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிற நபியை நீங்கள் மஷ்வரா செய்து கொள்ளுங்கள், ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் இருக்கிறார். நபியார், நபி சொல்லித்தான் இந்த சமூகம் கேட்க வேண்டும். நபிதான் வழிநடத்தக்கூடியவர், நபிதான் முன்மாதிரி, நபிதான் இமாம், நபிதான் தலைவர். ஆனால் அந்த தலைவரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார், உங்கள் தோழர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை செய்து. ஒப்பந்தம் நடக்கிறது, உதேபியா உடன்படிக்கை. ஹஜ்ஜுக்கு போக முடியாது, மக்காவுக்குள் நுழைய முடியாது. நபிக்கு கவலை, அதை விட பெரிய கவலை சஹாபாக்கள். இறுக்கமான தருணம் அது. சரி, ஊருக்கு கிளப்புகள் என்று சொன்னால் யாருக்கு மனம் இல்லை, என்ன செய்வது? நபி குடிசைக்குள் வருகிறார்கள். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு யோசனை சொல்கிறார்கள். நபியை நீங்கள் மொட்டையடியுங்கள், பிறகு நடப்பதை பார்க்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரியங்களை செய்து முடித்ததற்கு பிறகு நடப்பதை போலவே மொட்டை எடுத்துக் கொண்டார்கள். அதை பார்த்து எல்லா சஹாபாக்களும் தங்கள் இறுக்கத்தை கைவிட்டு மொட்டை அடிக்க. இந்த யோசனை எங்கிருந்து வருகிறது? நபியின் மனைவியிடம் இருக்கிறது. ஒரு பெண் என்றோ மனைவி என்றோ நபிக்கு கீழே இருக்கிறவர் என்றோ நபி பார்க்கவில்லை. அந்த யோசனை அந்த நேரத்திற்கு பொருத்தமானது. இன்னும் சொல்ல போனால் உளவியல் இன்றைக்கு சொல்லுகிறது, சிக்கலில் இருக்கிறவர்கள் யோசிக்க முடியாது, பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் அவர்களுக்காக யோசிக்க முடியாது. எனவே அவருக்கு யோசனை சொல்வதற்கு இந்த சிக்கலில் மாட்டாத, இந்த பிரச்சனையில் அகப்படாத இன்னொருவர் தான். அவர் தெளிவாக பிரச்சனைக்கு வெளியே இருக்கிறவர்.
ஆளுமை மிக்க மனிதர்களாக இருந்தால் பிரச்சனைகளை தன்னோடு ஒட்டி கொள்ள மாட்டார்கள். பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து நின்று யோசிப்பார்கள். இரண்டாவது மனிதரை போல இன்னொருவருக்கு இது ஏற்பட்டால் நான் எப்படி செய்வேன்? என்னுடைய தகப்பனார் இதை எப்படி கையாண்டு இருப்பார்? இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எப்படி கையாண்டு இருப்பார்கள் என்று யோசிக்கிற தெளிவான மனநிலை இருந்தால் அவர்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிக்கலில் மாட்டிக்கொண்டு எவருக்கும், பெரும்பான்மையான மனிதருக்கும், கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு இது அமைவதில்லை. ஆளுமை குறைவு, அவ்வளவுதான். சின்ன பிரச்சனை மனத்தை அலக்கடிக்கிறது, படபடப்பை கூட்டுகிறது, தெளிவாக சிந்திக்க முடியாமல் தடுக்கிறது. இந்த நேரத்தில் தெளிவாக சிந்திக்கக்கூடிய, பிரச்சனையில் அகப்பட்டுக் கொள்ளாத, நம் மீது அக்கறை கொண்ட ஒரு வெல்விஷர் நமக்கு தேவைப்படுகிறார். அவர் நமக்காக, நம்முடைய பிரச்சனைக்காக அவர் யோசித்து ஒரு முடிவை சொல்வார். மஷ்வராவிலே பல பலன்கள் இருக்கு, பல நன்மைகள் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயம் முதல் பெரும் விஷயம் வரைக்கும் மஷ்வராவின் அடிப்படையில் நடக்கிற ஒரு மனிதன் என்றைக்கும் தோற்று போவது கிடையாது. அவனுக்கு தோல்வியே கிடையாது. அவன் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறான், விரிவாக பேசுகிறான், திறந்த மனதோடு இருக்கிறான். அவன் உள்ளொன்று வைத்து புறமொன்று நடிப்பதில்லை. அவன் தெளிவாக இருக்கிறான். சிக்கலான நேரத்தில் பிரச்சனைகளை சொல்லுகிறான். அதை இன்னொரு கோணத்தில் அலசி பார்க்கிற நண்பர்களையோ பெரியவர்களையோ உஸ்தாதுமார்களையோ பெற்றிருக்கிறான். அவன் பிழைத்துக் கொள்ளும். மஷ்வரா சாதாரண விஷயம் அல்ல. நபிக்கு, நபி வழியாக இந்த சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்ட ஒரு செயல். சின்ன சின்ன விஷயங்கள், இன்றைக்கு என்ன சமைப்பது என்பது முதல் அரசியல் வரைக்கும் மஷ்வரா என்பது மிக முக்கியமானது. மஷ்வராவிலே பல ஒழுங்குகளை நமக்கு பெரியார்கள் சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய கருத்து ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய கருத்து ஏற்கப்படாவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய கருத்து ஏற்கப்பட்டது தவறான முடிவை தந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவ்வளவுதான். நான் சொன்னதை ஏன் கேட்கவில்லை என்று சொல்லக்கூடாது. கருத்து சொல்வதற்கு மட்டும்தான் உறுப்பினர்களுக்கு உரிமை. முடிவெடுக்கிற அதிகாரம் தலைமைக்கு சார்ந்தது. தலைவர் எல்லாவற்றையும் யோசிக்கிறவராக, எதிர்காலத்தை திட்டமிடக்கூடியவராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு பெரிய முன்னுதாரணம். தெருக்கள் முழுக்க, மதீனாவினுடைய தெருக்கள் முழுக்க சத்தம் கேட்கிறது. மக்கள் வீதியில் தெருக்கள் ஓடி வருகிறார்கள் வீட்டை விட்டு. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் தூரத்தில் ஒரு குதிரை வருகிறது. அந்த குதிரை நெருங்க நெருங்க அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கேட்டது எனக்கு கேட்டது, இந்த நகர் பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்பதை நான் பரிசோதித்து வருகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓய்வெடு, உறங்குங்கள். இதுதான் ஒரு தலைவருக்கு பண்பு. செய்யது கௌமி காதிமுகம். ஒரு குடும்பத்தின், ஒரு கூட்டத்தினுடைய தலைவன், அந்த கூட்டத்தின் பணியாளன் என்று ஒரு புதிய இலக்கணம் சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எந்த தலைவர்களும் வேலை பார்ப்பதில்லை. வேலை பார்க்க தெரியாத அல்லது வேலை பார்க்க சோம்பேறியாக இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாங்க தெரிந்திருக்கிறது, அவ்வளவுதான். வேலை வாங்க தெரிந்தவர்கள் இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள், வேலை பார்க்க தெரிந்தவர்கள் அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தையே புரட்டி போடுகிற ஒரு பொன்மொழியை சொன்னார்கள். தலைவன் என்பவன் அந்த கூட்டத்தின் பணியாளர். நபி செய்து காட்டினார். மக்கள் வீதியில் இருக்கிற போது அந்த மக்களுடைய வீதியை துடைப்பது தலைவனுடைய பொறுப்பது. ஆனால் இன்றைக்கு அப்படி இருந்தால் தனது உதவியாளர்களை, தனது படைகளை அனுப்பி உளவு பார்த்துவிட்டு அந்த செய்தியை அறிவிப்பது மட்டும் தலைவர். அந்த செய்தியை உளவு பார்த்தவனுக்கு சொல்ல அனுமதி கிடையாது. அவன் தலைமைக்குத்தான் அதை சொல்ல வேண்டும், தலைமை தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முறை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாற்றினார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் என்கிற பாவ மன்னிப்பை அதிகம் செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினார். இன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா, அவன் முற்றிலும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி விட்டான் என்று அர்த்தம் என்று பொருள் என்று சொன்னார். நாம் பாவ மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு தருணமும் இறைவனோடு நெருங்குகிறோம் என்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்தில் பிரவேசிக்கிறவர்கள் யார் தெரியுமா? வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர, பொய் சத்தியம், பொய் சாட்சியம் சொல்ல மாட்டார்கள்.
இன்றைக்கு அது மலிந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, மறுமை நாள் எப்போது? மத்தஸ்ஸாஅத்தியா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்போது? இதா துக்கியத்தில் அமானத்து ஃபந்தத்து ஸாஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமானிதங்கள் பாழடிக்கப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் திரும்ப கேட்டாங்க, அமானிதங்கள் பாழடிக்கப்படுமா என்று கேட்டாங்க. என்னென்னால் அவர்கள் அப்படிப்பட்ட காலத்தில் இருந்தார். அதுபோல பொய் சாட்சி யாராவது சொல்வார்களா இன்னும் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் நினைத்திருப்போம். இன்றைக்கு பொய் சாட்சி என்பதை தாண்டி பிறல் சாட்சி அந்த காலகட்டத்தில் வாழ்வு. பொய் சாட்சி என்பதை தாண்டி பிறல் சாட்சி, தவறான தகவல்களை கொடுத்து சாட்சி சொல்வது, அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். நல்லடியார்கள் ஒருபோதும் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார். வீணான காரியங்கள் நடக்கிற சபைக்கு செல்ல மாட்டார்கள். ஒய்தா மர்ரு பில் அம்மிக்கிராமா மர்ரு கிராமா. ஒருவேளை அந்த சபைகளை கலந்து கொள்ள வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டால் கண்ணியமாக கடந்து செல்வார். இந்த சபைக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல கண்ணியமாக கடந்து செல்வார். ஒரு சொர்க்கவாசி, ஒரு நல்ல அடியான் வீணான சபைகளுக்கு செல்ல மாட்டார். வீணான காரியங்கள் நடக்கிற இடத்திற்கு செல்ல மாட்டார். ஒருவேளை அவன் கடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பதை போல மிக மிக கண்ணியமாக கடந்து செல்வான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். வல்லதீன இதா ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தங்கள் இறைவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் குருடனைப் போல, செவிடனைப் போல அதன் மீது பாய்ந்து விழாமல், அந்த வசனங்கள் மீது அப்படியே விழாமல், குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழாமல் அதை நன்குணர்ந்து அதன் மீது செயல்பாடுகளை காட்டுவார்கள். ஒரு வசனத்தை கேட்கிறோம், ஒரு ஹதீஸை கேட்கிறோம், அப்படியா என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளாமல், ஏன் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக இப்படி சொன்னான் என்றெல்லாம் அதை ஆய்வு செய்து பகுத்து பார்த்து தனக்கு வழங்கப்பட்ட அறிவை செலுத்தி அதை யோசித்து அதன் மீது செயல்படுத்தி, உதாரணமாக இஸ்திக்பாரை பற்றி கேள்விப்படுகிற போது முதற்றளவிலோ வெறும் பேச்சுக்கோ இஸ்திக்பார் இருக்கக்கூடாது. இஸ்திக்பார் என்பது அல்லாஹ்வோடு முழுமையாக சாருவது என்று தெரிந்ததற்கு பிறகு அந்த வசனங்களை ஆழமாக சிந்தித்து பார்த்து தன்னுடைய வாழ்நாட்களில் நடந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒப்படைத்து ஒவ்வொன்றுக்குமாக கண்ணீர் வடித்து அந்த இஸ்திக்பாரை மேற்கொண்டார். அதான் நல்லடியாருடைய பண்பு. ஒப்புக்கு 100 முறை ஓதுவது, 200 முறை ஓதுவது, திரும்ப பாவம் செய்வது, பிறகு மீண்டும் இஸ்திக்பார் செய்வது. ஆனால் மனிதனுடைய இயல்பு அதுதான். விழுந்து எழுந்து மீண்டும் விழுந்து மீண்டும் எழுந்து, இது மனிதனுடைய இயல்பு. குல்லு பனி ஆதமின் ஹத்தாவும் வகைருல் ஹத்தாய தவ்வாவும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதத்துடைய பிள்ளைகள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த தவறுகளிலிருந்து வெளியே வரக்கூடியவர்கள் பாவம் கேட்கிறார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே தவறு ஏற்படுகிறது, தன்னை திருத்துகிறான், பாவ மன்னிப்பு கேட்கிறான், வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, திரும்ப ஒரு சூழல் ஏற்படுகிறது, தவறு செய்கிறான், மீண்டும் அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வருந்தி அந்த வருத்தத்தின் அடர்த்தி அதிகரிக்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது விசேஷ பாதுகாப்பை வழங்கி விடுகிறார். அதற்கு பிறகு அவர் தவறின் பக்கம் போவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை எப்படி பாதுகாக்கிறார்? இதே சூழல், இதே உலகம் தான் நமக்கு ஏற்படுகிற நபிமார்களுக்கும் ஏற்பட்டது. இதே மண்ணாசை பெண்ணாசை எல்லாமே இருந்தது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் அவர்கள் வந்தார்கள். நாம் உண்டு ஜீவிக்கிற அதே உணவு, நாம் பார்க்கிற அதே உலகம், நாம் கருதுகிற அதே கருதுகோள்கள், அதே இலக்கணங்கள், அதே செய்திகள், அதே மனிதர்கள், இவற்றுக்கிடையில் தான் நபிமார்களும் இறைநேசர்களும் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களால் எப்படி பரிசுத்தமாக வாழ முடிகிறது? அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஒவ்வொன்றையும் அவர்கள் அலசி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக அவர்கள் வாழ்கிறார்கள். ஈமான் எப்போது முழுமையடையும் என்கிற ஒரு கேள்விக்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் அஹப்ப லில்லாஹ் வஅபகத லில்லாஹ் வஅதா லில்லாஹ் வமனஅ லில்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வுக்காக. விருப்பப்படுவது, கோபப்படுவது, கொடுப்பது, கொடுக்காமல் தடுப்பது எல்லாமே இறைவனை முன்னிறுத்தி செய்கிற போதுதான் ஃபக்கத் இஸ்தக்பலல் ஈமான் சொன்னாங்க, அவருடைய ஈமான் அப்போதுதான் முழுமை அடைகிறது. நமக்கு விருப்பு வந்து விடுகிறதே. விருப்பமானவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம், விருப்பமற்றவர்களுக்கு நாம் கொடுக்க தயங்குகிறோம், பேசவே மாட்டேங்கிறோம், சலாம் கூட வரவில்லை நமக்கு. ஆனால் அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு மனிதனோடு உறவு, அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு மனிதனோடு விளக்கு, அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு மனிதனுக்கு கொடுப்பது, கொடுக்காமல் இருப்பது என்று எல்லாமே சகலமும் இறைவனை சார்ந்து வருகிற போதுதான் நம்முடைய ஈமான் முழுமை அடைகிறது. அதுவரைக்கும் முழுமை கிடையாது. ஈமான் இருக்கிறது, அவ்வளவுதான். ஈமான் கூடுமா குறையுமா? நாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய கிதாபில். ஈமான் கூடும் குறையும். நல்ல சபைகளிலே நல்ல மனிதர்களோடு நல்ல எண்ணங்களோடு இருக்கிற போது நம்முடைய ஈமான் நல்ல பீக்கில் இருக்கும், உயர்வார். ஆனால் அது கெட்ட மனிதர்களோடு கெட்ட இடங்களோடு கெட்ட சபைகளை கடந்து இருக்கிற போது, அங்கே இருக்கிற போது ஈமான் குறையும், சோதனைகளிலே குறைந்து. இதை சரி செய்வது நம்முடைய மிகப்பெரிய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாவம் கேட்டார்களோ அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களிலே சொல்வதைப் போல பொய் சாட்சி சொல்லாமல், கேடுகட்ட சபைகளை கலந்து கொள்ளாமல், அப்படி கலந்து கொள்ள நேரிட்டால் மிக மிக கண்ணியமாக எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று இறையடியார்களும் நல்லடியார்களும் இறைநேசர்களும் இறை தூதர்களும் இந்த உலகத்திலே அப்படித்தான் வாழ்ந்தார். ஒரு பயணியை போல இந்த உலகம். ஒரு பயணி தனக்கென்று மிகப்பெரிய சொத்துக்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார், வசதிகளை எதிர்பார்க்க மாட்டார். கிடைக்கிற ஒரு சில ஆண்டுகளுக்காக கிடைக்கிற வசதிகளை கொண்டு அவன் வாழ்க்கை சுவற்றின் நிழல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தினுடைய வாழ்க்கை சுவற்றின் நிழல். சுவற்றின் நிழல் உயிர் இருக்கிறவரை, நம்முடைய உலக வாழ்க்கை உயிர் இருக்கிறது. அது மிக மிக குறுகிய காலம், எவ்வளவு சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். என்ற ஒரு நாள் முடிவை நோக்கிய பயணம்தான். அதற்குள்ளாக வழங்கப்பட்ட இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் ஆக்கப்பூர்வமாக இறைவனுக்கு பொருத்தமாக மாற்றுவதில் தான் நமக்கான வெற்றி இருக்கிறது. பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் பிறகு அந்த கணம் வாய்க்குமா என்று தெரியும். கலக்கல் முசல்லிஃபூன் என்ற அரபி ஒரு சொற்றொடர் இருக்கிறது. நாளை நாளை என்று சொல்பவன் நாசமடைந்து விட்டான். நாளைக்கு பார்க்கலாம் என்று சொன்னால் ஒரு தினத்திலே நாளை என்பது வராமலே போய்விடும். இது மட்டும்தான் மிச்சம். இன்றைய பொழுது கையில் இருக்கிற இந்த கணத்தை சிறப்பாக பயன்படுத்தியவர்கள் தான் இறைநேசர்களும் இறைத்தூதர்களும். அவர்கள் நேற்றை யோசிப்பதில்லை, நாளையை பற்றி அவர்கள் கனவு காண்பதில்லை. இன்றைக்கு கையில் இருக்கிற இந்த பொழுது இறைவனுக்கு பொருத்தமாக கழிகிறதா இல்லையா, இது மட்டும்தான் முன்னே இருக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனுடைய வீரியம் நமக்கு தெரியவில்லை, அதனுடைய நன்மை நமக்கு புரியவில்லை. எனவே வெறும் சுன்னத்துக்கள் என்கிற அடிப்படையிலே ஒரு அனிச்சை செயலாக ஒரு ரொட்டீன் ஒர்க்காக நாம் கடந்து போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றிலும் நியத் என்கிற ஒன்றை கற்றுக் கொடுத்தார். பள்ளிக்குள் நுழைகிறோமா, வலது காலை வைத்து இந்த பிரார்த்தனை. பள்ளியை விட்டு வெளியேறுகிறோமா, இடது காலை வைத்து இந்த பிரார்த்தனை. கழிப்பறைக்குள் நுழைகிறோமா, இடது காலை வைத்து இந்த பிரார்த்தனை. வெளியே வருகிறோமா, வலது காலை வைத்து இந்த பிரார்த்தனை. உண்கிறோமா, இந்த பிரார்த்தனை. உண்டு முடித்தோமா, நன்றிக்கான பிரார்த்தனை. இதெல்லாம் மறைமுகமாக நமக்கு சொல்லும் செய்தி, நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் விளக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு பருக்கை இசைத்து விட மாட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவை குறை கூறியதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவையும் குறை சொன்னது.
விரும்பினால் சாப்பிடுவார்கள், இல்லாவிட்டால் அது நகர்த்துவேன். எவ்வளவு பெரிய உயர்ந்த உணவு! ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக விருந்து சாப்பிட்டுவிட்டு நாம் நம்முடைய கருத்துக்களை சாதாரணமாக சொல்லும். இப்போ குறைகளை சொன்னால் தானே அவர்கள் திருத்துவார்கள் என்று சொன்னார். அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் தான் குறை சொல்ல வேண்டும், எல்லோரும் சொல்லக்கூடாது. மூன்றாவது நாலாவது மனிதர் அவருடைய வீட்டு விருந்தினை நான் சொல்லி என்ன ஆகப் போகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு ஒரு நாளும் உண்டதில்லை. ஒரு அடிமையைப் போல, ஒரு நீண்ட நாள் பசித்திருக்கிற மனிதனைப் போல உடல் மீது பெரு விருப்பம், பெரு ஆர்வம். நமக்கு மூன்று வேளை ஒழுங்காக கிடைப்பதனாலே உணவு நமக்கு அலட்சியமாக இருக்கிறது. பசியும் பட்டினியும் நமக்கு அந்த பாடத்தை இன்னும் உணர்த்தவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையே இப்படி இருந்தது, ஒருவேளை பட்டினி போடு, நான் உன்னிடத்தில் கேட்க வேண்டும், அதற்கு பிறகு எனக்கு உணவு உண்டு விட்டு நான் நன்றி சொல்ல வேண்டும். பசித்து புசி என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பசி வந்தால் தான், பசித்து என்பது அடைந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு ஆக்கப்பூர்வமான உயிர் வாழ்வதற்கான அடிப்படை என்று இன்றைக்கு மருத்துவம் பேசுகிறது. அங்கிருந்தால் செரிமானம் தூங்குகிறது, அந்த செரிமானத்தில் நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது, மூளை சுறுசுறுப்படைகிறது, நல்ல சிந்தனைகள் பிறக்கிறது. நல்ல உணவு தான் நல்ல சிந்தனையை கொடுக்க முடியும். நம்முடைய அம்மாமார்கள் பயபக்தியோடு, ஒழுக்கத்தோடு, ஒதுவோடு, சமயங்களிலே ஒதுவோடு, ஆச்சரியம், குழந்தைகளுக்கு பால் கொடுக்க போது, சாதம் சமைக்க அரிசி போடுவதற்கு போது எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் நம்முடைய அம்மாமார்கள். அந்த உணவை உண்டால் நமக்கு இபாதத் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் பிறகு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு விருந்து கொடுத்தார். அவர் வீட்டில் நிறைய சொல்லி வச்சிருந்தார். எங்கள் இமாம் நிறைய இரவு தொழுகை தொழுவாங்க, அதனால சாப்பாடு முடிச்ச உடனே அவளுக்கு உதவு செய்கிறது, தண்ணி வைக்கணும், முசல்லா வைக்கணும், நிறைய ஏற்பாடுகள் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நிறைய சொல்லி வச்சார். இமாம் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, படுத்தாங்க. எழவே இல்லை. தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழவே இல்லை. அதிகாலை தொழுகைக்குத்தான் எழுந்தாங்க. மாணவருக்கு கொஞ்சம் வருத்தம். சாதாரண நாட்களில் இரவு தொழுகையெல்லாம் தொழக்கூடியமா, வீட்டுக்கு வந்து இப்படி பேசாமல் இருந்துட்டாங்க. மறுநாள் காலையில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஹலாலான உணவை சாப்பிட்ட காரணத்தினாலே ஒரு ஆயத்தை சிந்தித்து நான் 100 மசாலாக்களை உருவாக்கி இருக்கிறேன். தொழுகை ஒன்றுதான், சிந்தனை ஒன்றுதான். 1000 நஃபிலான வணக்கங்கள், 1000 ரக்காத் நஃபிலான வணக்கங்களை தொடுவதை விட மார்க்கத்தை குறித்து சிந்திப்பது என்பது மேலானது. இந்த உம்மத்திற்கு வழங்குவதற்காக அவர்கள் ஒரு வசனத்திலிருந்து 100 மார்க்க சட்டங்களை நான் இன்றைக்கு எடுத்தேன். அத்துணைக்கும் உங்கள் அம்மா அளித்த ஹலாலான உணவு தான் காரணம். உணவுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் தொடர்பு இருக்கிறது, உணவுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால தான் திரும்ப சொல்கிறாங்க, ஹலால் ஹராம் பேணுங்கன்னு சொல்கிறாங்க. அபூ துஜானான்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் அதிகாலை தொழுகி முடித்தது உடனே போயிடுவார். நபியுடைய வழக்கம் என்னன்னா, தொழுகு முடிச்சுட்டு மக்களை பார்த்து திரும்பி இருந்து சில தஸ்பீஹாத்துகளை ஓதுவார்கள். அதில் நிறைய வருது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் இன்றைக்கு நாம் செய்கிறோம். ஆயத்துல் குர்சி ஓதி இருக்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்கிறார்கள், அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் என்று ஓதி இருக்கிறார்கள். ஒரு நிறைய விஷயங்களை ஓதுவாங்க. ஓதி முடித்ததற்கு பிறகு மக்களோடு பேசுவார்கள். யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள், யார் வரலன்னு கேட்பாங்க, யார் வந்திருக்காங்க, சுகம் விசாரிப்பாங்க. ஒரு சபை ஒன்று நடக்கும். இந்த சபையில் அபூ துஜானா கலந்துக்கிறதே இல்லை. அவருடைய தோழர்கள் நபி இடத்துல அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது அபூ துஜானா இவர் என்ன செய்கிறாருன்னா, தொழுகை முடிஞ்சது ஓடிடுறாரு, நம்மள்கிட்ட இருக்கிறது இல்லை. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அபூ துஜானா சஹாபி சொல்கிறாங்க, என் வீட்டுக்கு அருகில் அடுத்த வீட்டில் யூதர் ஒருவர் வசித்து வந்தார். அவருடைய வீட்டு முற்றத்திலே பேய்த்த மரம் கொண்டு இருக்கிறது, மரம் வந்திருக்கிறது. அதனுடைய கிளை என்னுடைய முற்றத்தை எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறது. இரவு முழுக்க அந்த கிளையிலிருந்து விழக்கூடிய பழங்கள் அதை நான் வேகமாக சென்று சேகரித்து தினசரி அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். நான் இங்கிருந்து செல்ல தாமதமாகி என் குழந்தைகள் கண்ணில் பட்டு இந்த பேரித்தம்பழங்களை உண்டுவிட்டால் அது ஹராம்.
நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீர்கள், ஹராமான உணவு உள்ளே சென்றால் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. முதல் தண்டனை. இரண்டாவது தண்டனை, நரகத்தால் ஹராமால் வளர்க்கப்பட்ட உடல் நரகத்திற்கு சொந்தமானது என்று சொல்லியிருக்கிறேன். இந்த இரண்டு தண்டனையும் என் குழந்தைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இவ்வாறு சென்றேன். ஹலால் ஹராம் நிறைய தேட வேண்டும் என்று சொல்வதனுடைய காரணம் நம்முடைய வாழ்க்கை மறுமைக்காகத்தான். இந்த உலகத்திலே ஆடம்பரமாக சொகுசாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மறுமையிலே நாம் தோற்று போனால் நிச்சயமாக மாபெரும் இந்த உலகத்திலே ஒரு பிச்சைக்காரனாக இருந்து விடலாம். அதற்காக மார்க்கம் பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அப்படி சொல்லவே இல்லை. நல்ல சிந்தனையோடு உயர்ந்த தன்மையோடு பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ வேண்டும் என்றுதான் மார்க்கம் போதிக்கிறது. ஒருவேளை நமக்கு அதற்கான சூழல் இல்லாவிட்டாலும் ஒன்றும் நஷ்டமல்ல. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருவருக்கு அசர் தொழுகை தப்பிவிட்டால் கண்ண உத்திரவும் பாலுவாகும், அவனது பொருளும் அவனது குடும்பமும் அழிந்தது போல என்று சொன்னார். ஒருவேளை தொழுகை அதை மறுமையில் ஈக்குவல் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. மறுமையை ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த உலகத்தில் அவ்வளவு சாதாரண உலகத்தில் இருக்கிற விஷயம். நாம் இன்றைக்கு எதையெல்லாம் பெரிதாக சுகமாக சொகுசாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் மறுமையை ஒப்பிட்டு பார்க்கிற போது அது ஒப்பீட்டளவிலே ஆகச்சிறியது. எனவே தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, உயர்ந்த வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். அதற்காக இங்கு இருக்கக்கூடிய சுகங்களை விட சொல்லவில்லை. இதில் ஒரு நேர்மை, இதில் ஒரு நியாயம், இதில் ஒரு ஹலால், இதில் ஒரு ஹராம், ஒரு பேணுதலான வாழ்க்கை, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையோடு சொர்க்கத்தை நிச்சயமாக அடைய முடியாது என்பது. ஏழையாக இருந்தால் தான் மார்க்கத்தை பின்பற்ற முடியும் என்பதல்ல. சொல்ல போனால் வசதி இருந்தால்தான் இந்த மார்க்கத்தின் இரண்டு பெரும் கடமைகளையே நிறைவு செய்ய முடியும். ஒன்று ஸகாத், இன்னொன்று ஹஜ். எனவே பொருளாதாரம் ஒரு பிரச்சனை அல்ல, சொகுசாக வாழ்வது ஒரு பிரச்சனை அல்ல. அந்த பொருளாதாரம் சொகுசும் நம்முடைய கல்வியை ஒட்டிக்கொள்ளாமல் இருப்பது மட்டும்தான் நம்முடைய பிரச்சனையாக. எப்படி வீணான சபைகளை நாம் அதிலே கடந்து கொள்ள வேண்டிய சூழலை ஏற்படுத்தும் போது கண்ணியமாக கடந்து செல்ல வேண்டுமோ, அதுபோல இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை கடந்து செல்கிற போது அவை நம்முடைய உள்ளத்தில் ஒட்டிக்கொள்ளாமல் கடப்பது என்கிற ஒரு வித்தையை, ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ளும். நமக்கு ஏற்கனவே அது பெரிய வித்தை என்று சொல்ல முடியாது, ஒரு பழக்கம் தான். எத்தனையோ விஷயங்களை நாம் கண்டும் காணாமல் கடந்து போவது இல்லையா? எத்தனை விஷயங்களை கண்டும் காணாமல் கடந்து போகும். அதுபோல உலகத்தினுடைய அலாச்சாரங்களை பார்க்கிற போது கண்டும் காணாமல் கடந்து போவது ஒரு தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் என் உள்ளத்தில் ஒட்டிக்கொள்ளாமலும் உலக வாழ்க்கை கழிக்கிற அந்த மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று இந்த வசனங்கள் வழியாக சொல்கிறார். முந்தைய வசனத்திலே சொன்ன ஒரு செய்தி, அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு குருடர்களைப் போல, கண் தெரியாதவர்களைப் போல, காது கேட்காதவர்களைப் போல வெறுமனே பின்பற்றார். ஆழமாக சிந்தித்து அதன் மீது செயல்படுவார்கள் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். நமக்கு வழங்கப்பட்ட சிந்தனையே இதற்காக, நமக்கு வழங்கப்பட்ட அறிவு இதற்காக. எனவே எதை கேட்டாலும், எதை பார்த்தாலும், எதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்தாலும், அது எதற்காக என்று சிந்தித்தால் பிறகு நம்முடைய வாழ்க்கையை போகாது. சும்மா காப்பி அடித்து செய்தோம்னா 4 நாள் நிற்கும், அது கூட நிற்காது. ஒவ்வொன்றையும் நாம் சுய கேள்விக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஏன் இப்படி தாமதமாக பள்ளிக்கு வருகிறேன்? நான் ஏன் இன்னும் அதிகாலை தொழுகைக்கு எழாமல் இருக்கிறேன்? நான் ஏன் என்னுடைய பொருளாதாரத்தை இன்னும் முறைப்படுத்தாமல் இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் அசட்டையாக இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் என்னுடைய ஒரு இறந்த உறவுகளை இன்னும் பேணாமல் இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் முழுமையாக என்னுடைய சுண்ணத்தை பேணாமல் இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நம்மை குறித்து நாமே கேள்வி கேட்டு அதற்கு விடை தேட போய்விட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை மாறிவிடும். அப்படி மாறுகிற போது தான் அத்தகைய மனிதர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே அந்த அடிப்படையில்
எதை கேட்டோமோ அவற்றை பரிசீலித்து பார்த்து சிந்தித்து ஆழமாக சிந்தித்து, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் ஏற்பட்டால் அதற்கு உண்மையிலேயே மனம் வருத்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு முற்றிலும் இறைவனுக்கு பொருத்தமான மக்களாக, சொந்தத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய உயர்ந்த வாய்ப்பை நசீபாக்கி தருவானாக. ஆமீன்.